Hi, hello, welcome back to my Tamil YouTube channel. நீங்கள் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரோவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ இல்லை பிடிச்ச ஃபோட்டோவை ஷேர் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்களே சிம்பிளாக பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தா ஃபுல்லாக நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் சேனல் லிங்க் புதுசாக மறக்காம அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் ப்ரோவில் பார்த்த வீடியோ பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அப்படிது. இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆப் உங்களுக்கு இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுக்குறேன், வேணுங்க போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்போ டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் எடிட் பண்ண சிம்பிளாக பார்த்தவங்க ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணி தரணும். அவ்வளோ மறக்காம இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆல் டைப் எந்த ஒரு டைப்பான எடிட் பண்ணால் பண்ணி கொடுத்துடலாம். மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கூட மறக்காமல் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ப்ரோவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட என்ன மட்டும்தான் உங்களால் அந்த வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா உங்கள் மொபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இம்போர்ட் பண்ண லிங்க் மூலியம் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களோட யாரும் ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படின்னா QR கோடு கூகுள் போய்ட்டு இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பை நீங்கள் இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அதுக்கப்புறம் QR கோடு. ஓகேங்களா? அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்க? நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கணும். அந்த டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் அந்த ஒரு டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு இருக்கும். நீங்கள் சிம்பிளாக மேலே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ப்ராஜெக்ட் லிங்க்ல எடுக்கிறதுக்கு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ பார்த்தோன்னா ஆல்ரெடி கொஞ்சம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். எப்படி இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது, நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் எங்கே எப்படி எடுத்து இம்போர்ட் பண்ணுறது உங்களை ஆல்மோஸ்ட் ஆப்லன்ட்டு ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. ஜஸ்ட் எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டில் இருக்கிற இமேஜ் ரூம் மட்டும் உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் போது சிம்பிளாக குயிக்காக பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் மேக் பண்ணிடலாம் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணியே. சொல்லுங்கள் அது எப்படின்றத சிம்பிளாக ஸ்டார்ட்டாக பார்த்துலாம். ஓகேங்களா? நீங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கேமரா 1 குரூப் 4 சொல்லிட்டு ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணி குரூப் 4ன்ட்டு பார்த்தா ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டுங்க. எடிட்டிவ் குரூப் அந்த எடிட்டிவ் குரூப் பண்ணுறது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா குரூப் 1 குரூப் 2 இதிலே பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2ன்னு இருக்கும். இதில் குரூப் 1ன்றது பார்த்தா கீழே இருக்கிற இமேஜ், குரூப் 2ன்றது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இமேஜ். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த குரூப்பில் கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணணும், அதாவது பார்த்தா செட் பண்ணணும். ஓகேங்களா? செட் பண்ணுற பாருங்க எடிட்டிவ் குரூப் 1 அந்த குரூப் 1 எடிட்டிவ் குரூப்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா பாதி இமேஜ் பார்த்தா வந்துடும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபில் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்டார் பண்ண மாதிரி இருக்கா, அந்த ஸ்டார் பண்ண மாதிரி கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா ஷோ ஆகும். இப்போ எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ணுவோம் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு மேல் ப்ளஸ்ன்னு அந்த ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்க்க செட் ஆகிடும். செட் ஆகணும் ஃபஸ்ட்டு பேக் வந்துடுங்க. இங்கே 3 ட்ரான்சிஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோவை கரெக்டாக அந்த ஆஃப் சைஸு கரெக்டாக நீங்கள் கரெக்டாக அந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, நோஸு அது மாதிரி கரெக்டாக அழிகிற மாதிரி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் 1 ஸ்டெப் பேக் வந்துக்கிறேன். இப்போ இந்த குரூப் விட்டு 1 ஸ்டெப் பேக் ஸ்க்ரோல் பண்ணி வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் குரூப்பு 2ன்னு இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு எடிட்டிவ் குரூப்னு கொடுத்து திருப்பி கலர் ஃபில்லை கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். திருப்பி அதே ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்து அதே ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்லிதான் எப்படி ஆட் பண்ணுறது, நான் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸாம் சொல்லி கொடுத்துட்றேன். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் 3 ட்ரான்சிஷனுக்கு அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து நோஸ் வரையும் நம்ம விட்டோமா கரெக்டாக அந்த நோஸ் பார்த்தா ஃபில் பண்ணுற வரைக்கும் அதை எடுக்கணும். ஓகேங்களா? 3 ட்ரான்சிஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா அதுதான் 3 ட்ரான்சிஷன் ஆப்ஷன். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த நோஸை எண்டாக வரையும். ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பாருங்க. ஜஸ்ட் அப்படியே 1 ஸ்டெப் பேக் வந்து இதே போல் உங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா கரெக்டாக நோஸ் பண்ணி டச் ஆகும். ஓகேங்களா? சிம்பிள். ஓகேங்களா? இவ்வளோ ரெஃபரன்ஸ் சிம்பிளாக பார்த்தா டச் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தோன்னா இதே போல் உங்கள் ஃபோட்டோவை அந்த டச் ஆகிற மாதிரி பார்த்தோன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக எடிட் பண்ணி தான் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் இமேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில் கொடுக்குறீங்க, அங்கே ஃபில் பண்ணி கிளிக் போய்ங்க, ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ அந்த வேறு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ தான் செட் ஆகிடும். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு 3 ட்ரான்சிஷன் ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தா ஃபஸ்ட்டாக இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு உங்களுக்கு எப்படி தேவை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபோட்டோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி மட்டும் உள்ளே வந்து பக்காவாக அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதே போல் ஸ்க்ரோல் பண்ணி குரூப் திருப்பி பார்த்தா குரூப் 1 குரூப் 3 குரூப் 2 குரூப் 1 கொடுத்து எடிட்டிவ் குரூப்னு கொடுத்து இதில் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் எடிட்டிவ் குரூப் கொடுத்து இந்த ஒரு ஃபோட்டோ மேக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து பார்த்தா ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க.
ஓகே, நீங்கள் என்ன பண்ண தேவை, எஃபெக்ட் மேப் பண்ண தேவை. ஜஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் உங்களோட ஃபோட்டோ மட்டும் சிம்பிளாக ஆட் பண்ண மட்டும் சிம்பிளாக வீடியோ மேக் பண்ணி பார்த்தா நீங்கள் குயிக்காக பார்த்தா முடிச்சலாம். சாங்லாம் பார்த்தா கீழே கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபோட்டோ மட்டும் மாற்றியும் சேஞ்ச் பண்ணிங்க. அந்த இருக்கிற எல்லா இமேஜ் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி பார்த்தா முடிச்சிங்க. முடிச்சு ஃபஸ்ட்டு பேக் அண்ட் மேலே ஏற பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ கால் 1 பிக்சல் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் முடிச்சு அந்த எக்ஸ்போர்ட் இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 months முடிச்சிருக்கோம். உங்களுக்கு கேலரியில் எந்த ஒரு சேவ் ஆகிடும். வீடியோ பார்த்தா மேக் பண்ணிங்க, அதாவது உங்கள் மொபைல் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.